ஹாய் ஜிம்மி. ஹாய் கரீனா. உங்களை 2 நாளா ஆளே காணுமே. எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு தலைவலி, அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? இருந்தாலும் கரீனா 2 நாள் வராததுனால நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா? எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ரியலி? கரீனா, என் மனசுல நான் முடிவு பண்ண ஒரு விஷயத்த சொல்லதான் யாருக்கும் தெரியாம இங்க வந்தேன். சொல்லட்டா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நானும் என்னுடைய ஒய்ஃபும் நல்ல டேர்ம்ஸ்ல கிடையாது. ஐயோ, ஏன் என்னாச்சு? ஓ அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. கரீனாக்கு ஓகேனா என் ஒய்ஃபை நான் உடனே டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயோ யாரும் வராங்க, நான் அப்புறமா சொல்றேன். கரீனா, கரீனா ஒரு விஷயம் நான் உன்கிட்ட கேட்பேன். பிராங்கா என்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுவியா கரீனா? என்ன உண்ணி? வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சின்ன வீட பத்தி என்ன நினைக்கிறீங்க? சின்ன வீடா? அது என்னது? அது தெரியாதா? இந்த கேரளால இருக்கிற ஒரு விதமான வாழ்க்கைக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஓ, பொண்டாட்டி இருக்கும்போது விருப்பப்பட்ட இன்னொரு பொண்ண வேற ஒரு சின்ன வீட்டுல வைக்கிறது தான், அதுக்கு பேர் தான் சின்ன வீடு. இங்கிலீஷ்ல ஸ்மால் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. முட்டாளுங்க ஸ்டெப்னின்னு சொல்லுவானுங்க. எதுக்கு இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? என்னோட சூழ்நிலை இப்ப அப்படிதான் கரீனா. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அதெல்லாம் பழைய கான்செப்ட் தான். ஆனா நம்ம அதை மாத்தி எழுதுவோம். நான் ஒரு விஷயம் ஓபனா சொல்றேன், அவங்களுக்கு தெரிய வேணாம். என்னோட சின்ன வீட்டுக்கு கரீனாவை அன்புடன் வரவேற்கிறேன். வரியா? யாரோ வராங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். கரீனா செல்லம், எதுக்கு இப்படி போத்திட்டு வந்திருக்கீங்க? யாராவது பாத்துருவாங்கன்னு பயமா? ஏய், இந்த உலகத்துல யாரு பார்த்தாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னோட இந்த ரொமான்ஸுக்கு ஒரு தடையும் வராது. எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இந்த கரீனா செல்லத்தை தவிர. ஐயோ, ஏன் இப்படி இருமுறீங்க? ஒரு தடையும் வராது. அது ஒன்றும் அவ்வளோ திக்னஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டோசேஜ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் சீக்கிரமாவே சரியா போயிடும். இந்த நேரத்துல இப்படி ஜுரம் வராம பாத்துருக்கலாம்ல. அது நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுதான். ரிசர்ச்சா? ஆமா, காய்ச்சலுக்கு மாத்திரை ஃப்ரீயா கிடைக்கும் போது காய்ச்சல் வருதான்னு செக் பண்றதுக்காக நான் மலையில போய் நின்னேன். டெஸ்ட் சக்சஸ் ஆயிருச்சு, காய்ச்சலும் வந்துருச்சு. ஆனா வெரைட்டியா மாத்திரை சாப்பிட்டும் எனக்கு காய்ச்சல் மட்டும் குறையல. ஏன் செல்லும், நீயே சொல்லு, இனி நான் என்ன பண்ணுவேன்? நீ கிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு தானே. ஆமா ஆமா, கடவுளே கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாரு. தேங்க்யூ. ஐயோ யாரோ வர்றாங்க, நீ போ, நான் அப்புறமா வரேன். ஐயோ எல்லாம் செட் ஆகிற நேரத்துல இங்க விழிச்சுக்கலாம். உனக்கு இன்னைக்கு சமத்திய கிடைக்க போதுடி. கரீனா என்னுடைய காதலை உதறி தள்ளவே மாட்டா. அது மட்டும்தான் என்னோட நம்பிக்கையும் என்னோடதும். ஆஹா, நீமாடா, நீ எங்க? நீ மட்டும் எதுக்கு வந்த? நான் இதுக்குள்ள கொஞ்சம் தூங்குறதுக்காக வந்தேன். நான் இங்க காத்து வாங்க வந்தேன். இதுக்குள்ள காத்தா? ஆமா. ஏய், சத்தம் போடாதீங்க, நான் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கேன். ஃபாதர் வாங்க, கலாதர்ஷனோட புது ஐட்டம் ஒண்ணு இப்ப நான் காமிக்க போறேன். என்னது? ஃபாதர், நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, நல்ல ஒரு மெஜிஷியனும் கூட. அப்படியா? பண்ணு பார்க்கலாம். காட்டுறேன், ஆனா ட்ரூப்ல எனக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். சரி காமிக்கிறேன். இப்ப நம்ம உன்னி, ஜிம்மி, பிச்சாண்டில எங்க இருக்காங்க? அவங்க அங்க இருக்காங்க. அங்க இருக்காங்க. சரி, அவங்க 3 பேரையும் இப்ப நான் இங்க வர வைக்க போறேன். அதான மேஜிக். ஓம் உன்னி, ஜிம்மி, பிச்சாண்டி ஓடி வா. ஓம் ஸ்லாஹி. ஃபாதர், நீங்க போய் திறந்து பாருங்க. பாருங்க, எல்லாம் உள்ளதா இருப்பாங்க. ஜிம்மி, இத திறந்து பாருங்க, உன்னி இருப்பாங்க. உன்னி. சரி, அது திறந்து பாருங்க. கர்த்தாவே, இது சன்னி. ஃபாதர் நிமிஷம் வாங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்களையே பார்க்கணுமா? பார்க்கணும். சரி, கண்ணை கொஞ்சம் மூடுங்க. வாங்க. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. நான் இங்க இருக்கேன். என்னோட தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டுற மாதிரி இருக்கு. நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறேன். கர்த்தாவே, எஸ்ஐன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ எதுக்காக எங்க ஃபாதர் கிட்ட கோர்த்து விட்ட? இங்க பாரு, ரொம்ப பேசணும்னா இங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையான விஷயத்தை நான் ஃபாதர்ட்ட போய் சொல்லிடுவேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கண்டிப்பா. ஓகே, நான் பாட்டு பாடுவேன். ஒவ்வொரு ஆக்டரோட ஆக்ஷனும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். மான் என்று கூப்பிட மாட்டேன், மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, நீ என்னோட வானத்து மணி விளக்கு.
என் உள்ளத்துக்குள்ள வந்து மனச திருடுன உன்னை திருடின்னு கூப்பிடு வேண்டி, உன்னை நான் திருடின்னு கூப்பிடு வேண்டி. ஆடவும் வர மாட்டேன், பாடவும் வர மாட்டேன், பாட்டு பாடும் பச்சை கிளியே, ஒன்னத்தான் பாட்டு பாடும் பச்சை கிளியே. புலி போல வந்த என்ன புள்ள நீட்டி தானே ஆடு போல தின்ன வச்சியே, புலிக்கு பசிச்சா புள்ளையும் தின்னு சொன்னியே. உன் அழகான பொன் சிரிப்பால் என்னை நீ விழ வச்சு வாளாக ஆட்டி விட்டியே, என்னை நீ வாளாக ஆட்டி விட்டியே. மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, என்னோட வானத்து மணி விளக்கு. மான் என்று கூப்பிட மாட்டேன், மயில் என்று கூப்பிட மாட்டேன், வானத்து மணி விளக்கு, என்னோட வானத்து மணி விளக்கு. நம்ம வர ப்ரோக்ராம்ல கலக்க போறோம். கரீனா, எல்லாருக்கும் கரீனா பூ கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எனக்கு மட்டும் கரீனா தரல. ஆனா அதுல எனக்கு எந்த கோவம் இல்ல தெரியுமா? இங்க பாத்தியா, செம்பருத்தி பூ. இத உனக்கு கொடுக்கறதுக்காகவே நான் செம்பருத்தி மரத்து மேல ஏறி கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன். ஏதோ இங்க ஃபுல்லா தேஞ்சிருச்சு. இந்த வாங்கி. என்னை விட இந்த பூ உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. பூ மட்டும் இல்ல, கரீனாவும் எனக்கு நல்ல மேட்சிங் தான். கரீனா, நாளைக்கு என்னோட ஆட்டம் தான். இல்ல, அரங்கேற்றம். அந்த கோயில் மேடையில வச்சுதான் காக்கிக்குள்ள இருக்கிற இந்த சின்ன கலைஞனை மிதிச்சு வெளியே வர வச்சுட்டு தான் நான் கரீனாவை காட்டுவேன். கரீனா வருவீங்கன்னு அரங்கேற்றத்தை பார்க்க வரேன். பார்த்துட்டே ஓடி போலாம். இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாம். ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடிப்போ. என்ன ஓட சொன்னாங்க, ஓடிக்கிட்டு இருக்கேன். நேரம் என்னாச்சு? ஓடுங்க. என்னாச்சு? யாராவது சொல்லி தொலைக்கல. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சான். தப்பிச்சது அந்த காசிம் பாயோட கூட இருப்பானே அலிகான். எதுவும் தெரியாது. நேரம் சீக்கிரம் ஓடுங்க. ஒரு நிமிஷம் இரு. இன்னும் நம்ம ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் அந்த அலிகான் நம்மள சாவடிச்சிருவா. நான் ஊர்ல இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு போக போறேன். நீ எதுக்காகடா இப்படி பயப்படுற? அலிகான் ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு நம்ம ஏன்டா பயந்து சாகணும்? அப்படின்னா நாம அந்த ப்ரோக்ராம்க்கு போகாம இருக்கிறதா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபாதர். எனக்கு முதல்ல ஒரு ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு. அதை இல்லாம பண்றதுக்கு ஜெயில இருந்து ஒருத்தன் கூச்சிருக்கானா? இங்க பாருங்க, அலிகான்ல எந்த ஷாருக் கான் வந்தாலும் சரி, நான் அந்த கோயில்ல ப்ரோக்ராம் பண்ணி தான் தீருவேன். கண்டிப்பா இந்த ஆளுக்கு பைத்தியம் தான். கலா ரசிகர்களே, நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம கலைக்குழுவோட மேஜிக்கல் மிமிக்ஸ் மியூசிக்கல் நைட்ஸ் இதோ ஆரம்பிக்குது. அன்பானவர்களே, பூமியில இருந்து இறந்து போய் பரலோகத்துல இருக்கிற 2 பெண்களோட ஆன்மா கிட்ட சித்ரகுப்தன் விசாரணை பண்ற ஒரு காமெடி நிறைஞ்ச ஸ்கிரிப்ட் தான் முதல்ல உங்க முன்னாடி காட்சிக்கு வர போறது. இறந்து போனவங்களோட சேர்ந்து உங்களையும் யமலோகத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். குப்தானா, வணக்கம் குப்தானா. உன்னோட பேர் என்ன? உன் பேர் என்ன? என்னோட பேரு காமாட்சி. காமாட்சி, பூமியில நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு. நான் ஹவுஸ் ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இந்த உலகத்துல உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு உனக்கு தெரியும் இல்லையா? நல்லாவே தெரியும். அப்படின்னா சொல்லு. கம் ஆன், ப்ரொசீட். நானும் என் புருஷனும் மட்டும் இருக்கிற சின்ன குடும்பம். ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சின்ன குடும்பத்துல எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? வெறும் 12 குழந்தைங்க தான். அப்போ ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? ஏய், எனக்கு சிசேரியன்றதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அம்மா, ஐயோ, என்ன அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வயசு ஒன்னும் ஆகிடல. ஓகே. அப்படின்னா எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காதா குப்தானா? 12 பிள்ளைங்களை பெத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களை சொர்க்கத்துல ஆயாவா அப்பாயின்மெண்ட் பண்றேன். அதோ அந்த வழியா போனா சொர்க்கம். சீக்கிரமா போய்க்கோ, போ. நன்றி குப்தானா. என்னது இது? சும்மா சும்மா இதெல்லாம் காட்டுவாங்க. நெக்ஸ்ட். Excuse me, Gupta ji. எஸ். யுவர் குட் நேம் ப்ளீஸ். My name is Padma Shri. பத்மம், தாமரை, லோட்டஸ். Thank you, Gupta ji. வாட் எ லேக். நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நத்திங். ஐ திங்க் நத்திங். உங்களோட லைஃப் ஸ்டோரியை ஓபன் பண்ணிடுங்க. என் லைஃபே ஒரு ஓப்பன் டிக்ஷனரி மாதிரி தான் குப்தா ஜி. என் பிரைவேட் லைஃப்ல கூட நான் யாரையுமே சேர்த்ததில்ல.
முகத்துல கொஞ்சம் மேக்கப் அதிகமா இருந்தாலும் மனசுல எந்த மாயமும் சேர்க்காத அழகியும் மகாலட்சுமியுமான உங்களை பத்தி மேற்கொண்டு சொல்லுங்க. நான் 10th படிக்கும்போது ஒருத்தரை காதலிச்சேன். ஒன் மிஸ்டர் அப்துல் கலாம். ஆஹா, அட அந்த பேரு ரொம்ப ஃபெமிலியரான பேரு இல்ல? அப்புறம் +1ல இருக்கும்போது இன்னொருத்தர் சேதுராமையர். ஓ சிபிஐ. +2ல படிக்கும்போது இன்னொருத்தர் பரத் சந்திரன். ஐபிஎஸ் இல்ல? கடைசியா இந்த காதலும் பாசமும் பொய்யும் தெரிஞ்சப்போ பொண்டாட்டியை விட்டுட்டு வந்த 2ஆம் கல்யாணக்காரனை கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ மிஸ்டர் மதன். இஞ்சி கடை மதன சொல்றீங்களா? கரெக்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சும்மா கெஸ் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, நீ உன் கதையை கண்டினியூ பண்ணு. கடைசியா நான் மதனையும் குழந்தையும் விட்டுட்டு அவரோட தம்பி கோட்டையன் குஞ்சப்பனோட நான் கிளம்பி வந்துட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? திறமசாலி. சொல்லுங்க குப்தாஜி, நான் செஞ்சது தப்பா? Never. அது தப்பே கிடையாது. அப்போ எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்ல குப்தாஜி? நோ, ஒரு காலம் கிடைக்காது. எந்த காலத்திலயும் நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறது ஐயோ, அவ்வளோ பெரிய பாவியா நானு? அப்ப நீங்க என்ன நரகத்துல போட போறீங்களா? இல்ல பத்மம், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உன்னை இந்த சித்திரகுப்தன் தான் பெட்ரூம்க்கு தான் கூட்டிட்டு போறான். வா டார்லிங். அடுத்ததா வரப்போறது கோபி அண்ட் டீமோட சினிமேட்டிக்